தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்கள். ஐனாரப்பனை பற்றி நம்ம ஒரு காணொளி போட்டிருந்தோம். அந்த காணொளிக்கு பிறகு ஒரு சின்ன அழைப்பு. ஐனாரப்பனுடைய இரு மனைவியின் பெயர்களை பற்றி கேட்டிருந்தாங்க. அதுதான் இந்த காணொளியில் சொல்ல போகிறேன். அவர் என்ன கேட்டார்னா, எங்கள் கோயில் குடமுழுக்கு பிராமணர்கள் செஞ்சாங்க. அவங்க பத்திரிகையிலையும் பூர்ணகலா புஷ்பகலா அப்படின்னு எழுதி கொடுத்துருந்தாங்க. அப்படி தான் கோயில் கல்வெட்டுலையும் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த விளக்கமாக அவர் கேட்டிருந்தா, அதுக்கு தான் இந்த காணொளி. இது அவருக்குன்னு இல்லை, எல்லாருக்கும் போய் சேருன்னு சொல்லிட்டு தான் இந்த காணொலியை போடுறோம். ஐனாரப்பனுடைய இரு மனைவியினுடைய பெயர்கள் பார்த்தீங்கன்னா அல்லி, செந்தாமரை. அழகான ஒரு தூய தமிழ் பெயர் ரெண்டுமே. அல்லி, செந்தாமரை, இதுதான் அந்த ஐனாரப்பனுடைய இரு மனைவியுடைய பெயர்கள். அல்லி, செந்தாமரை அப்படிங்கிறது உங்களால் விளக்கம் சொல்ல முடியும். பூர்ணகலா, புஷ்பகலா அப்படிங்கிறதுக்கு நம்மளால் விளக்கம் சொல்ல முடியாதுங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். இனி வரும் காலங்களில் நீங்கள் ஐனாரப்பன் கோயில் விழாக்களில் பத்திரிக்கை அடித்தாலோ, கோயில் குடமுழுக்கு பண்ணாலோ, பூசைகள் பண்ணாலோ அல்லி, செந்தாமரை அப்படிங்கிற இந்த அருமையான தமிழ் பெயர்களை பதிவிடுங்க. இந்த காணொளி பார்க்குறவங்க இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்துங்க. அல்லி, செந்தாமரை அப்படிங்கிற இந்த இரு பெயர்களுமே அந்த குலத்தில் பிறந்த பெண் குழந்தைகளுக்கு காலங்காலமாக அந்த பெயரை சூட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும். இனி வரும் காலங்கள்லையுமே அந்த குலத்தில் பிறந்த பெண் குழந்தைகளுக்கு, தமிழ் குலத்தில் பிறக்கிற அனைத்து பெண் குழந்தைகளுக்குமே அல்லி, செந்தாமரை அப்படிங்கிற பெயரை நீங்கள் சூட்டலாம்.